பெரிய தாண்டவம் அனுஷ்கா. தச்சி தள்ளிப்ப. எச்சி போ. நீ முதல்ல கிளம்பு. பொண்ணு நானே ரெடி ஆயிட்டேன். நீ இன்னும் கண்ணாடி முன்ன நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க. இதுல புதுசா ஸ்கின் கேர் ஒரு கேடு. அப்படிலாம் பேசாதே. இப்பெல்லாம் வெளியே 10 நிமிஷத்துக்கு மேலே போனால் கூட டேன் ஆகுது, பிக்மெண்டேஷன் ஆகுது, 10க்கு டார்க் சர்க்கிள்ஸ் வேறு. ஆமாம், இப்போ புதுசாக ஏதோ அண்டரை பேட்ச்னு ஒன்று வந்திருக்காமா, அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து வாங்கி வைக்கிறியா? டேய், வெயில் ரொம்ப அதிகமா இருக்குடா, கொஞ்சம் சன்ஸ்கிரீனாவது போட்டுட்டு போ. அப்புறம் ஊருக்குள்ள எல்லாரும் என்ன பொட்டாரியன்னு கூப்பிடுறக்கா? எனக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குடி. ஐயோ, சீக்கிரம் டி, மீட்டிங் போகணும், டைம் ஆச்சு. சீக்கிரமா போகணுமா? நீ எப்படி சீக்கிரமா கிளம்புறன்னு நானும் பார்க்குறேன். ஏய், அங்க என்ன உனக்கு ஸ்லோ மோஷன் ஷாட்டா வச்சிட்டு இருக்காங்க? சீக்கிரம் வாடி. மறக்காம வரும்போது வண்டி சாவி எடுத்துட்டு வாடி. என்ன தத்தி தத்தி நடந்துட்டு இருக்கா? சாவி கொடு. ஐயோ, சாவி எடுக்கலடா. ஏய், இப்பதான் எடுத்துட்டு வர சொன்னேன். இரு எடுத்துட்டு வர. போடி. சீக்கிரம் வாடி. எடுத்தியா இல்லையா? இரு தேடுறேன். வண்டி சாவி தாண்டி எடுக்க போனேன், வேகமா வாடி. ஐயோ. ஓகே, இப்ப போலாம். இந்தா குடு. என்ன? ஐயோ, டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வரல. அதெல்லாம் நான் வெளிய சாப்பிடுறேன். எடுத்துட்டு வரேன். அம்மா. சாப்பாடு பேக் பண்ண முடியல, சமைச்சுக்கிட்டு இருக்கியா? சீக்கிரம் வாடி. ஐயோ, எடுத்துட்டு வர வேணாமா? வெயிட் பண்ணு. டைம் ஆச்சுடி, சீக்கிரம் வாடி. ஓகே, போலாம். உக்காட்டியா? ஏட்ரா, நீ அம்மா சாவடிச்சறத. ஹலோ, சொல்டி. என்ன மீட்டிங் 9:30க்கா? சரி, ஓகே, நான் வரேன். இப்போ கிளம்புனாதான் நாங்கள் 9க்காவது ரீச் ஆக முடியும். 10 நிமிஷத்துல வரணுமா? இருடி, வேல்பட சூர்யா மாதிரி உன்னை சென்னையில இருந்து திண்டுக்கலுக்கு 10 நிமிஷத்துல கூட்டு போறேன். ஐயோ, டேய் என்ன கேப்லடா போன? எனக்கு டைம் ஆகுது, ஆபீஸ்க்கு வெளில வா. ஏய், நீ கூப்பிட்டோன்னே வர கதை என்ன புருஷனாடி? கக்காடி, அது வரப்பதான் வரும். சீ, போடா, சீக்கிரம் வாடா. இப்போ நான் போணுமா வரணுமா? ஐயோ, போயிட்டு சீக்கிரம் வா. டேய், என்னடா ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்க உட்கார்ந்து? போடி. கூடால் தாக்கூர் தினேஷும் டேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு மதுரவாயில் பார்த்தா சூசைட் பண்ணிக்கிட்டாண்டி. இப்ப நீ வெளியில வரல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன வசனம் பேசிட்டு இருந்தவ திடீர்னு ஆப் ஆயிட்டா? ஏய், என்னடி இது? என்ன பின்ன நீ வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா? பெர்ஃப்யூம்னு ஒண்ணு எதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க? இதுக்குதான்.
ரிவெஞ்ச் எடுக்கிற முகரக்கட்டை பாரு. சீ தள்ளு, ஆபீஸ்க்கு டைம் ஆகுது. ஓ, நான் கூட பசங்க மட்டும்தான் இப்படின்னு நினைச்சேன். ஓஹோ, வேலைக்கு போக ஆரம்பிச்ச பிறகு தாண்டா வெட்டியா இருந்த நாளோட அருமை எல்லாம் புரியுது. வாரத்துல 6 நாள் பிக்கி பிதுங்கி முக்கி முணங்கி வேலை பார்க்கறது எதுக்கு? இந்த ஒரு நாள் இன்னைக்கு சூரியனே வந்து சூரியல் நடிச்சாலும் சூத்தா மட்டைய சோஃபால இருந்து எடுக்க கூடாது. டேய், என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வா, வாடா இங்க. வேற நேரம் கட்ட நேரத்துல என்ன? இந்தா கடைக்கு போய் இந்த லிஸ்ட்ல இருக்க பொருள்லாம் வாங்கிட்டு வா போ. அவசியம் போடுமா? சரி, போயிட்டு வரேன். இங்க பார், இனிமே நான் எதுக்கும் கூப்பிடாத. டேய், இங்க வாடா மேல. அம்மா, இப்ப என்னாச்சு? எத்தனை தடவை சொல்லிருக்கேன், ஈர டவல பெட்ல போடாதன்னு. சீ, அடி பாவி, இத கீழ இருந்தே சொல்லிருக்கலாமேடி. டேய் டேய், இங்க வா. இப்ப என்னடி? என்ன இப்படி கழிச்சு போட்டு வச்சிருக்க? இது இப்படி வைக்கணும்னு தெரியாதா? ச்சே, எத்தனை தடவை சொன்னாலும் திருந்துதா பாரு இருமை. இத நீயே பண்ணிருக்கலாமேடி. டேய், தண்ணி வரல பாரு, மோட்டர் போடு. டேய், ஷெல்ஃப்லாம் துடைக்கணும், வா. டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க? ஏய், வீக்கெண்டை வேஸ்ட் பண்ணிடாதடா, தூங்கியே ஆகணும்டா. டேய், மேல வா. என்ன நினைச்சிட்டு இருக்க? இங்க பாரு, முன்ன மாதிரி இல்ல. இப்ப நான் வேலைக்கு போறேன். வாரத்துல 6 நாளைக்கு வேலைக்கு போறேன். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை பாக்குறேன். இன்னைக்கு ஒரு நாள் தான் எனக்கு ரெஸ்ட். நான் தூங்குவேன், இழுத்து போத்தி தூங்குவேன், நல்லா தூங்குவேன். நீ என்ன வேலை சொன்னாலும் செய்ய மாட்டேன். தூங்குவேன்டி. தூங்குடா, தூங்கு. அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். மணி 12 ஆச்சுல, நாளைக்கு ஆஃபீஸ் போகணும். சீக்கிரம் தூங்கு. பாய். கல்யாணம் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம தான் திட்டு வேண்டியிருக்கோம். இன்னைக்கு ஒரு நாளாவது நம்ம வீட்டை கட்டி ஆகணும். ராஜ பரம்பரடா. என்னது இது? கிச்சடி. செங்கமண்ணு மாதிரி இருக்கு. நல்லா தானே இருக்கு. எனக்கு என்ன பிடிக்கும்ன்றது கூட நீதான் முடிவு பண்ணுவியா? ஏண்டி, சமைக்கிறன்ற பேர்ல அத்தனை பாத்திரம் கழுவி வைக்கிறல்ல, அதுக்கு ஏதாவது உருப்படியா சமைச்சு போட மாட்டேன்? முண்டம், இது உங்க அப்பா சமைச்சது. முடிஞ்சா அவரை திட்டு, வாழ்க்கை தத்துவத்தை எடுத்துட்டு வந்துருவாரு. இல்ல 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 இல்ல. மூடிட்டு சாப்பிடு. டெலிஷியஸ். டேய் எருமை மாடே, அறிவு இருக்கா இல்லையாடா உனக்கு? ஒழுங்கா ஃப்ளஷ் கூட பண்ண மாட்டியா? ஏய், இப்ப எதுக்குடி திட்டிட்டே இருக்க? நீ எதுக்கு திட்ட வச்சுக்கிட்டே இருக்க? இப்ப எதுக்கு கத்திட்டே இருக்க? நீ எதுக்கு கத்த வச்சுக்கிட்டே இருக்க? ஏய், எதுக்குடி தேவையில்லாம சண்டை போட்டே இருக்க? நீ தான் தேவையில்லாம சண்டை போட்டு வைக்கிற. ஏய், என்னடி நான் சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க? பின்ன
நீ பண்ணதுக்கு உன்ன கேட்காம உங்க அப்பா ரங்கராய சக்தி வேலையா கேட்பாங்க? உன்ன சொல்லி பிரயோஜனம் இல்ல. இந்த ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு கண்ட கண்ட படத்தெல்லாம் பார்த்து ஒருத்தன் சொன்னான் பாத்தியா, அவன்கிட்ட தான் கேட்கணும். இரு, அவனை வச்சே கிளியர் பண்றேன். அவன் உனக்கு மட்டுமா ஃப்ரெண்டு? எனக்கும் தான் ஃப்ரெண்டு, நானும் கேட்பேன். ஆபீஸ் டைம்ல கட்டடிச்சு சுத்துறதும் ஒரு மாதிரி நல்லா தாண்டா இருக்கு. அப்பா டே மச்சான், டே புது மாப்பிள்ள, இன்னும் ஒரே குசியா இருக்கியா? கொலை வெறியில இருக்கேன். The person you have called is speaking to someone else. டேய் டேய் இருடா, அவதான் செகண்ட் லைன்ல வரா. டேய் வேணா, டேய் 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 டேய். டேய் நியூ ஜோடிபுராஸ், எப்படி இருக்கீங்க? ரெக்க உடைஞ்சிருக்கும். என்னாச்சுடா? இதோ கால் பண்ணல, அவனே கேளு. டேய் செகண்ட் லைன்ல புந்தால அவளே கேளுடா. டேய் என்னடா பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்கும்? எங்கடா இருக்கீங்க? வீட்ல. ரெண்டு பேரும் ஒரே வீட்ல தான் இருக்கீங்க, அப்புறம் என்ன தனித்தனி போன்ல கால் பண்ணி உயிரை வாங்குறீங்க? என்ன பிரச்சனை சொல்லி தொலைங்கடா. டேய் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறா, திட்டுறா. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட வச்சுக்கிட்டே இருக்கான், திட்ட வச்சுக்கிட்டே இருக்கான். இவள கல்யாணம் பண்ணக்கு நான் எக்ஸே கல்யாணம் பண்ணிருப்பேன்டா. டேய் நீ கல்யாணம் பண்ணுவடா, அவ உன்னை கல்யாணம் பண்ணும்லடா. என்னது? ஒன்னும் இல்ல மச்சி. ஆமா, இவரை கல்யாணம் பண்ண அப்படியே கியூல நின்னுட்டு இருந்தாங்க. நான் மட்டும் உனக்கு ஓகே சொல்லல, இதோ லைன்ல இருக்கான் பாரு, இவனை தான் நீ கல்யாணம் பண்ணிருப்ப. உங்க பிரச்சனையில என்ன ஏண்டி வானவில் ஆக்குறீங்க? ஒரு நிமிஷம். ஏச்சி வாய மூடு, ஓவரா பேசாத. டேய் நிறுத்துக்கடா நிறுத்துக்கடா. இந்த பிரச்சனையை போன்லயே பேசி ஸ்மூத்தா முடிச்சுட்டு போயிடலான்னு பார்த்தா இது முடியற மாதிரி தெரியல. நானே கிளம்பி நேர்ல வரேன். என் வேலையை போனாலும் பரவாயில்ல, நானே நேர்ல வரேன். வாடா வா. இங்க பாரு மச்சான், உண்மையான நண்பன்னா என்ன, நட்புனா என்னன்னு உனக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். நியாயம் பக்கம் தான் நிக்கணும், தெரியும்ல? ஆமா, இது பெரிய மகாபாரத போரு. போன வைங்கடா, வரேன். என்ன 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 சொல்லணும்னு யோசிச்சுட்டு இருக்கியா? என்ன பிரச்சனைன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னடி சொல்ற? ஆமா, என்ன பிரச்சனை மறந்து போச்சு. நீயுமா? நானும் தான். அதான் ஏதோ ஃபோர்ஸா பேசுற மாதிரி பேசி என்ன சண்டைன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். ஐயோ, அப்ப அவன்? ஐயோ இரு இரு, இப்போ அவனை கூப்பிட்டு வரவேணான்னு என்ன சொல்லிடுறேன். பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை சொல்லுங்கடா. கல்யாணங்கிறது 1000 காலத்து மயிறு, சி 1000 காலத்து பயிருடா. அதனாலதான் என்ன பிரச்சனை வந்தாலும் மறந்துருக்கணும்னு அது கல்யாணம்னு பேர் வச்சிருக்காங்க. நீங்க இப்ப என்ன பிரச்சனை சொல்லுங்க, என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் சால்வ் பண்றேன். சொல்லுங்கடா. மச்சான் ஒரு பிரச்சனைடா. அதுக்காக தானடா வந்திருக்க, தயவு செஞ்சு சொல்லி தொலைங்கடா. என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனைன்றதே மறந்துட்டோம், அதான் பிரச்சனை. மறந்துட்டீங்களா? இப்போ நான் ஆஃபீஸ்லேருந்து ரேப்பிடோ பிடிச்சி மெட்ரோ ஸ்டேஷன் போய் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இந்த ஸ்டேஷன் வந்து இந்த ஸ்டேஷன்லேருந்து இங்கே ஓடி வந்தது உங்களோட மறந்து போன பிரச்சனைக்காகவா? ஸோ ஸ்வீட். டே மச்சான், உண்மையிலே நீ கிரேட்ரா. அடுத்த டைம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சண்டை போட்டா கண்டிப்பா உன்னை தாண்டா கூப்பிடுவோம். மறுபடியும் கூப்பிடுவீங்களா? ஐயோ எனக்கு தலை வலிக்குது, ஒரு டீ போட்டு தரீங்களா? மச்சான் ஒரு பிரச்சனைடா. மறுபடியும் என்னடா பிரச்சனை? டீ தூள் காலி ஆயிடுச்சு, போய் வாங்கிட்டு வந்துடுறியா? நான் ஒன்று பண்ணுறேன், டீயாவே வாங்கிட்டு வந்துட்டுமா? பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட். டேய், அதுல ஒன்று ஸ்ட்ராங்கா சுகர் இல்லாம சுகர் கட்டில் இருக்கேன். எங்கள் அம்மா ஒன்று சொல்லுச்சு, கல்யாணம் கூட பண்ணிக்கோ, ஆனால் கல்யாணம் பண்ண உங்களுக்கு மியூச்சுவல் ஃப்ரெண்டாக மட்டும் இருக்காதுன்னு. அப்போ கேட்காம போயிட்டேன். இனிமேல் வந்தால் செருப்பால் அடிங்கடா. பரவாயில்ல, இதையாவது படத்துல இருந்து எடுக்காம சொந்த வாழ்க்கையில இருந்து எடுத்தானே. ஏண்டா, என்ன பிரச்சனை கூட மறந்துப்பியா? அதுக்கு அடிப்பியா நீயே? கூடாதா? கூடாதுன்னு சொல்லுவியா நீயே? உன்ன ஆமா. விடுறா எருமை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நரிக்குட்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க ஒரு நரி கூட்டம். அன்னபூர்ணிக்கு மட்டும் ஒரு மூத்த புள்ள இருந்துச்சுன்னா அது அநேகமா நானா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏய், ஒன்னு சாப்பிட்டு பேசு, இல்ல பேசிட்டு சாப்பிடு. ஏய், நான் சாப்பாடு நல்லா இருக்குன்னு எப்படி சொல்றது? நீ என்னடி குட் பேட் அக்லி அஜித் மாதிரி சாப்பிட்டு இருக்க? சாப்பாடு நல்லா இல்லையா? அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இப்படி பேசிக்கிட்டே சாப்பிட்டா வாய்க்குள்ள கண்ணுக்கு தெரியாத ஜெர்ம்ஸ்லாம் உள்ள போகும். அதனால வாயை மூடிட்டு தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் சாப்பாடு உன் தொண்டைக்குள்ள சிக்கி உனக்கு சோக் ஆயிடும்.